கிறிஸ்துக்கள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவரும் உலக ரட்சகருமான இயேசு கிறிஸ்து இணையற்ற நாமத்தினால உங்கள் எல்லாரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். இந்த அக்டோபர் மாதம் 7ஆம் தேதி மங்கள வார்த்தை நிகழ்ச்சி மூலமாக உங்கள் எல்லாரையும் நேரடியாக உங்கள் வீடுகளில் பார்க்குறது எனக்கு ரொம்ப சந்தோஷம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நிறைய பேர் காலையில் எழும்பி உட்காந்து எப்போ இந்த உபத்திரவம் எனக்கு மாறும், எப்போ இந்த வியாதி எனக்கு மாறும், எப்போ இந்த கடன் எனக்கு மாறும், எப்போ இந்த வழக்கிலேருந்து எனக்கு ஒரு விடுதலை கிடைக்கும், எப்போன்னு சொல்லி நிறைய பேர் கேள்வியிலேயே லைஃப் ஓட்டிகிட்டு இருக்கிறீங்க. இன்னைக்கு ஆண்டவர் அதுக்கு ஒரு நல்ல பதிலோடு உங்களை சந்திக்கிறாரு. எடுத்து வாசிங்க 2 கொரிந்தியர் 4:17. அதி சீக்கிரத்தில் நீங்கும் இந்த லேசான உபத்திரம். ஃபாதர் பெர்க்மன்ஸ் ஒரு பாட்டு பாடியிருக்கார் தெரியுமா? அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம், அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம். சோர்ந்து போகாதே நீ, சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே நீ, சோர்ந்து போகாதே, அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம். இன்னைக்கு இந்த பாட்டை பாடிக்கிட்டே இருங்க. சீக்கிரம் வேற, அதி சீக்கிரம் வேற. அப்படின்னா டக்குன்னு உங்கள் உபத்திரவங்களெல்லாம் முடிவுக்கு வரும். யோபு எனக்கு எப்பொழுது மாறுதல் வரும் என்று தனக்கு குறிக்கப்பட்ட போராட்டத்தின் காலமெல்லாம், உபத்திரவத்தின் காலமெல்லாம் அவர் காத்து கொண்டிருந்தானா. நீங்களும் யோபுவை போல ரொம்ப நாளா இன்னைக்கு முடிஞ்சிடும், நாளைக்கு முடிஞ்சிடும், நாளைக்கு மீண்டு வந்துடுவேன், நாளைக்கு எப்படியாவது இதுலேருந்து எழும்பி வந்துடுவேன், நாளைக்கு எப்படியாவது இந்த கடன்லேருந்து எழும்பி வந்துடுவேன், நாளைக்கு எப்படியாவது இந்த வழக்கிலேருந்து மீண்டு வெளியே வந்துடுவேன், நாளைக்கு எப்படியாவது இந்த அவமானத்திலேருந்து வெளியே வந்துடுவேன் என்று சொல்லி எப்படியாவதுன்னு ஒரு நம்பிக்கையில் ஓடிட்டு இருந்தீங்கல்ல, இன்றைக்கு இந்த வசனத்தை பிடிச்சி ஜெபம் பண்ணுங்க. உன்னுடைய உபத்திரவ காலங்களுக்கு முடிவு வருகிறது. துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கும் வேதனைகளையும் இழப்புகளையும் நஷ்டங்களையும் கடன்களையும் அவமானங்களையும் தோல்விகளையும் சந்தித்த வருஷத்திற்கு சரியாக ஆண்டவர் உங்களை மகிழ்ச்சியாக்குவார். யோபுவுடைய உபத்திரவம் நீங்கும் பொழுது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக மாறல. டக்குன்னு ஒன் ஃபைன் மார்னிங் எல்லாம் பிரச்சனைகளை நீங்கி பழையது போல் அழகாக லைஃப்பில் செட்டில் ஆனால் பேரோட புகழோடு இருந்தால் உங்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு அற்புதத்தை கர்த்தர் இம்மீடியட்டாக செய்வார். ஸோ விசுவாசத்தோடு இந்த பாடலை பாடிக்கிட்டே இருங்க. கர்த்தர் அதிசயத்தை காண பண்ணுவார். ஒரு நல்ல சாட்சியை கேட்கலாமா? சிஸ்டர் அபிஷா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என் பெயர் அபிஷா, வயது 33. எனக்கு திருமணமாகி 7 வருடங்களாக குழந்தை இல்லை. மருத்துவமனைக்கு சென்றேன். பலவிதமான மருத்துவ பரிசோதனைகள் செய்து பார்த்துவிட்டு பிசிஓடி ப்ராப்ளம் மற்றும் ரைட் அண்ட் லெஃப்ட் ஓவரியில் சில பிரச்சனைகள் இருப்பதாக மருத்துவர்கள் தெரிவித்தார்கள். அதற்கான ட்ரீட்மெண்ட்டை ஆரம்பித்த போது என்னுடைய சரீரத்திற்கு அது ஒத்துக்கொள்ளாமல் போனதால் ட்ரீட்மெண்ட்டை பாதியிலே நிறுத்திவிட்டேன். இப்படிப்பட்ட சமயத்தில் என்னுடைய ஜெப விண்ணப்பங்களை சகோதரர் ஸ்டீஃபன் அவர்களுக்கு இமெயில் வழியாக அனுப்பினேன். சகோதரர் அவர்கள் பாரப்பட்டு ஜெபித்து 11/7/2022 அன்று பதில் அனுப்பியிருந்தார். அதில் எசேக்கியேல் 12:28 படி, என் வார்த்தைகளில் ஒன்றாகிலும் இனி தாமதிப்பதில்லை என்று நான் சொன்ன வார்த்தை நிறைவேறும் என்று கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார் என்று அவர்களோட சொல் என்றார். அப்படின்னா இனி தாமதிக்காம என் வார்த்தை நிறைவேறும். அதிசீக்கிரத்தில் இந்த உபத்திரவம் மாறும்படி என்னுடைய வார்த்தை அதிசீக்கிரமாக செயல்படன்னு ஒரு மங்கள வார்த்தையை அனுப்பியிருந்தார். ஜூலை மாதம் என்னுடைய சரீரம் மிகவும் பலவீனமாக இருந்ததால் மருத்துவமனைக்கு சென்றேன். மருத்துவர் பரிசோதனை செய்து பார்த்துவிட்டு நான் 2 மாத கர்ப்பிணியாக இருப்பதை உறுதிப்படுத்தினார். என்னால் நம்பவே முடியவில்லை. சகோதரர் எழுதிய பதில் இமெயில் கிடைத்த அந்த மாதமே நான் கர்ப்பம் தரிக்க கர்த்தர் கிருபை புரிந்தார். பாருங்கள், பிசிஓடி பிரச்சனை, அது மட்டும் இல்லை ரைட் அண்ட் லெஃப்ட் ஓவரியில் பிரச்சனை. ஆண்டவர் அவளுக்கு கொடுத்த மங்கள வார்த்தையின்படி அதிசீக்கிரமாக ஒரு அற்புதம் நடக்கும் அப்படின்னு சொன்னார். உங்களுக்கும் செய்வார். அன்பான ஆண்டவரே உமக்கு நன்றி. அபிஷா குடும்பத்திற்கு அற்புதம் செய்த ஆண்டவர் இந்த நிகழ்ச்சியை பார்க்குற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் அற்புதம் செய்யுங்க. 7 வருஷமாக
அடைக்கப்பட்டிருந்த அவளுடைய கற்பத்தை திறந்து ஆசீர்வாதமான பிள்ளை செல்வத்தை அநேக கற்பம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளின் மத்தியிலே அற்புதம் செய்த ஆண்டவர் இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற ஒவ்வொருவருக்கும் அப்படிப்பட்ட அற்புதங்கள் நடக்கட்டும். பிசிஓடி பிரச்சனைகள் நீங்கட்டும். அந்த ஓவரியில் இருக்கிற அடைப்புகள் எல்லாம் மறைந்து போகட்டும். ஓவரியில் இருக்கிற பிரச்சனைகள் எல்லாம் மறைந்து போகட்டும். ஓவரியில் இருக்கிற எல்லா விதமான இன்ஃபெக்ஷன்ஸ் மறைந்து போகட்டும். ஆண்டவர் உங்களுடைய கற்பப்பையே புதுசாக மாற்றி நல்ல ஆசீர்வாதமான தாய் ஸ்தானத்திற்கு நீர் ப்ரொமோட் பண்ணுகிறீர். உமக்கு நன்றி செலுத்துகிறோம். சங்கீதம் 17:14 பரலோகத்தின் திரவியத்தை குழந்தை இல்லாத பிள்ளைகள் ஒவ்வொருடைய கற்பத்தில் நிரப்பும். அவர்கள் புத்திர பாக்கியத்தினால திருப்தி அடையட்டும். மற்றும் இவர்கள் அனுபவித்து கொண்டிருக்கிற தீங்குகள், உபத்திரவங்கள் எல்லாவற்றுக்கும் இந்த நிகழ்ச்சிக்கு பிறகு ஒரு அற்புதத்தை செய்துவிட்டீர். உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இப்பொழுதும் பிறந்த நாள் மற்றும் திருமண நாளை நினைவு கூறுகிற பிள்ளைகளை ஒரு விசை கண்ணோக்கி பாரும். உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய், உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாகும் என்கிற மங்கள வார்த்தையின்படி இவர்கள் கைகளின் பிரயாசத்தை இவர்கள் சாப்பிட பாக்கியமும் நன்மையும் உண்டாகட்டும். இந்த வருஷம் முழுவதும் இந்த வார்த்தை நிறைவேறட்டும். இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்நிகழ்ச்சியின் மூலம் நீங்கள் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்களையும் உங்கள் ஜெப விண்ணப்பங்களையும் அனுப்ப வேண்டிய முகவரி: தேவனின் அன்பு ஊழியங்கள், விநாயக் அவென்யூ, OMR ரோட், ஒக்கியம், துறைப்பாக்கம், சென்னை 600097. மேலும் 24 மணி நேர ஜெப உதவிக்கு 044-24547-999 மற்றும் 9941150999 என்ற எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள்.